அவருடைய கற்பனைகளை நாம் கை கொள்ளுகிறவர்களானால் அவரை அறிந்திருக்கிறோம் என்பதை அதனால் அறிவோம். அவருடைய கற்பனைகளை நாம் கை கொள்ளுகிறவர்களானால் அவரை அறிந்திருக்கிறோம் என்பதை அதனால் அறிவோம். அவரை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லியும் அவருடைய கற்பனைகளை கை கொள்ளாதவன் பொய்யனாய் இருக்கிறான், அவனுக்குள் சத்தியம் இல்லை. 5வது வசனம், அவருடைய வசனத்தை கை கொள்ளுகிறவனிடத்தில் தேவ அன்பு மெய்யாய் பூரணப்பட்டிருக்கும், நாம் அவருக்குள் இருக்கிறோம் என்பதை அதனால் அறிந்திருக்கிறோம். அல்லேலூயா. சோ அவருடைய கற்பனைகளை கை கொள்ளாதவன் பொய்யன், அவருடைய வசனத்தை கை கொள்ளுகிறவனிடத்தில் தேவ அன்பு மெய்யாக பூரணப்பட்டிருக்கும். நம்ம பொதுவா வந்து கிறிஸ்துவம் என்பது என்ன அப்படின்னா, சொல்லப்படுகிற வசனம் கடைபிடிக்கப்படுகிற பொழுதுதான் நாம் கிறிஸ்துவை மற்றவர்களுக்கு காண்பிக்கிறோம் என்று சொல்லி அர்த்தம். இப்ப தேவ அன்பு நம்ம இடத்துல எப்படி மெய்யாய் பூரணப்படும் என்று சொன்னால் நம்முடைய வசனத்தை கை கொள்ளுகிற பொழுது. நம்ம தேவனை அன்பு செய்கிறேன் என்று நம்ம சொல்லலாம் வாயால, ஆனா அவருடைய வசனத்தை நம்ம எப்படி கை கொள்ளுகிறோம் ரொம்ப ரொம்ப முக்கியம். என்னாகும் 20:27 கர்த்தர் கட்டளையிட்டபடியே மோசே செய்தான் இல்லையா? கர்த்தர் கட்டளையிட்டபடியே மோசே செய்தான். அல்லேலூயா. மோசே குறித்து ஆண்டவர் என்ன கட்டளையிட்டாரோ அதன்படியே மோசே செய்தான். பைபிள் எப்படி சொல்லுது பாத்தீங்களா? மோசே குறித்து இன்னைக்கு உங்களை குறித்து என்ன குறித்து அவர் கட்டளையிட்டபடியே நம்ம செய்தோம் என்று சொல்லப்படுமா? அப்படிப்பட்ட ஒரு சாட்சிக்குரிய வார்த்தை ஆண்டவர் உங்களை குறித்து என்னை குறித்து சொல்ல முடியுமா? கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். அவர் கட்டளையிட்டபடியே மோசே செய்து முடியாது. என்ன காரியம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா 23வது வசனத்துல, ஏதோம் தேசத்தின் எல்லைக்கு அருகான ஓர் என்னும் மலையிலே கர்த்தர் மோசையும் ஆரோனையும் நோக்கி, ஆரோன் தன் ஜனத்தாரோட சேர்க்கப்படுவான், மேரிபாவின் தண்ணீரை பற்றிய காரியத்தில் நீங்கள் என் வாக்குக்கு கீழ்ப்படியாமற் போனபடியால் நான் இஸ்ரவேல் புத்திரருக்கு கொடுக்கிற தேசத்தில் அவன் பிரவேசிப்பதில்லை. ஆண்டவர் இப்போ வந்து மோசையை பார்த்து என்ன சொல்றாருன்னா, உன்னுடைய சகோதரனாகிய ஆரோன் மரிக்க போகிறான், வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட கானான் தேசத்துக்குள்ள அவன் போய் என்ன பண்ண போறது இல்லை, பார்க்க போறது கிடையாது, அதுக்குள்ள போய் சுதந்திரிக்க போறது கிடையாது, அவன் வந்து சாக போறான், அவன் மரிக்க போகிறான், ஓர் என்கிறதான அந்த மலையில மரிக்க போகிறான். அதனால நீ என்ன பண்ணு, ஆரோனை அவருடைய மகன் எலியாசரையும் அந்த மலைக்கு மேல கூட்டி கொண்டு போய் அவனுடைய அந்த ஆசாரியருடைய வஸ்திரத்தை எடுத்து அவருடைய மகனுக்கு நீ உடுத்து. ஏனென்று சொன்னால் நீங்க 2 பேரும் என்ன பண்ணல அப்படின்னு சொன்னா, மேரிபாவினுடைய தண்ணீர் அந்த கண்மலையை பார்த்து நீ வந்து பேசுன்னு சொல்லி மோசைக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து ஆண்டவர் அனுப்புவாரு. அவர் போய் என்ன பண்ணுவாரு, 2 முறை அடிப்பார் வாங்கி. அந்த காரியம் ஆண்டவருக்கு வருத்தத்தை ஏற்படுத்தும். நீங்க வந்து ஜனங்களுக்கு முன்னாடி என் வார்த்தைக்கு கீழ்ப்படியில, என்னை பரிசுத்தம் பண்ணல, என்னை கனம் பண்ணலன்னு ஆண்டவர் என்ன சொல்லுவாரு, நீங்க வந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட கானானுக்குள்ள போக மாட்டீங்க அப்படின்னு சொல்லிடுவாரு. அப்போ அதனுடைய இதே அதிகாரத்துல அந்த சம்பவம் நடந்திருக்கு. இப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஓகே நான் சொன்ன காரியம் நடக்க போது, ஆரோன் மரிக்க போறான், அவனுடைய ட்ரெஸ் எடுத்து ஆசாரி வஸ்திரத்தை எல்லாம், அதான் நீங்க 25, நீ ஆரோனையும் அவன் குமாரனாய் எலியாசரையும் கூட்டிக் கொண்டு அவர்களை ஓர் என்னும் மலையின் மேல் ஏற பண்ணு, எலியாசரையும் கூட்டிட்டு போ, ஆரோன் உடுத்தி இருக்கிற வஸ்திரங்களை கழற்றி அவங்களை அவன் குமாரனாய் எலியாசருக்கு உடுத்துவாயாக, ஆரோன் அங்கே மரித்து தன் ஜனத்தாரோட சேர்க்கப்படுவான் என்றார். கர்த்தர் கட்டளையிட்டபடியே மோசே செய்தான். கொஞ்சம் அந்த சூழ்நிலை யோசிச்சு பாருங்க. மோசையினுடைய ஒரு சகோதரன் தான் ஆரோன், சொந்த சகோதரன் ஆரோன். அவரு மரிக்க போறாருன்னு ஆண்டவர் சொல்லிட்டாரு. அவர் வஸ்திரத்தை எடுத்து அவனுடைய மகன் எலியாசருக்கு போடணும்னு சொல்லிட்டாரு. அப்போ அந்த சூழ்நிலை நம்ம சாதனம் வாசிட்டு போக கூடாது. அப்போ மோசையினுடைய மனநிலை எப்படி இருந்திருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. மோசை போய் ஆண்டவர்கிட்ட போய், ஆண்டவரே கொஞ்சம் என்ன பண்ணுங்க, மனசை மாத்திக்கோங்க அப்படின்னு கேட்கும்ல. அந்த ஆண்டவர் சொன்ன கட்டளையிட்டதை சரி பார்த்துப்போ, நீங்க உயிரோடு இருக்கும் பொழுதே அவருடைய ட்ரெஸ்ஸை எடுத்து அவருடைய மகனுக்கு போட்டு இதெல்லாம் வந்து நல்லா இருக்குமா? நீங்க தான் ஆண்டவரே அவரை வந்து ஆசாரியனா அந்த ஊழியத்துக்கு அழைச்சிங்க, மாத்தினீங்க. இப்போ ஒரு மிஸ்டேக் நடந்து போச்சு, இப்போ அந்த ட்ரெஸ் எடுத்து போடு, அவங்க மகனுக்கு போடுன்னு சொல்றீங்க மலையில, இது என்ன இது அப்படின்னு சொல்லி அவர் ஒரு கேள்வி எழுப்பவும் இல்லை, அதை செய்வதற்கு தயங்கவும் இல்லை. கர்த்தர் கட்டளையிட்டபடியே மோசே செய்து முடித்தாராம். அல்லேலூயா. கொஞ்ச நேரத்துல சகோதரன் மரிக்க போறாரு. அதற்கு முன்பதாக கர்த்தர் என்ன சொன்னாரோ அதை செய்தார். தேவ மனுஷர்கள் கடினமான சூழ்நிலையிலும் கர்த்தர் கட்டளையிட்டதை செய்திருக்கிறார்கள். எப்பொழுதுமே ரொம்ப லேசான ஸ்மூத்தான டைம்ல எல்லாம் எனக்கு அனுகூலமா இருக்கும் பொழுது கர்த்தர் கட்டளையிட்டதை செய்கிறது ஈஸி. ஆனா கடினமான சூழ்நிலையில கர்த்தர் கட்டளையிட்டதை செய்வதுதான் தேவ பிள்ளைக்கு இருக்கிற ஒரு சேலஞ்ச். அதை தேவ பிள்ளைகள் நிச்சயமா என்ன பண்ணுவாங்க, கர்த்தரை விசுவாசிக்கிறவர்கள், அன்பு செய்கிறவர்கள், தேவ அன்பில் பூரணப்பட்டிருக்கிறவர்கள் அதை என்ன பண்ணுவாங்க, செய்வாங்க. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் கட்டளையிட்ட எல்லாத்தையும் கட்டளையிட்ட
பிரகாரம் கர்த்தர் கட்டளையிட்டபடியே மோசே செய்தார். கர்த்தர் கட்டளையிட்டபடி அவர் என்ன சொன்னாரோ அப்படியே செய்தாராம். இன்னைக்கு உங்க வாழ்க்கையிலும் என் வாழ்க்கையிலும் ஆண்டவர் என்ன சொல்றாரோ அதை நாம அப்படியே செய்யும் பொழுது நமக்குள்ள அந்த தேவ அன்பு என்ன பண்ணிருக்கும், பூரணப்படும். தேவ அன்பு பூரணப்படணும்னா அவர் சொன்னதை செய்யணும். அவர் சொன்னதை செய்யாம இருந்தா தேவ அன்பு பூரணப்படாது, தேவ அன்பு இருக்காது நமக்குள்ள. அவர் சொன்னதுக்கு அப்படியே எதிராக எல்லாத்தையுமே செய்துக்கிட்டு நாம அவருடைய பிள்ளைகள்னு சொன்னா நாம யாருன்னா பொய்யர்கள் என்று வசனம் சொல்கிறது. அதான் பைபிள் நம்ம வாசிக்கிறோம் இல்லையா? அவரை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லி அவருடைய கற்பனைகளை கை கொள்ளாதவன் பொய்யன். ஹல்லேலூயா. ஆமா, நாம அவருடைய கற்பனைகளை கை கொள்ளுவர்களாக இருக்கணும். ஹல்லேலூயா. யோவான் 14:15 ஆண்டவர் சொல்றார், நீங்க என்னிடத்தில் அன்பா இருந்தால் என்னுடைய கற்பனைகளை கை கொள்ளுங்கள். என் கற்பனைகளை நீ கை கொண்டால் என்னிடத்தில் நீ அன்பா இருக்கிறாய் என்பதை நான் அறிந்து கொள்வேன். நீங்க ஆண்டோடைய கற்பனைகளை நம்ம கை கொள்ளுவர்களாக இருக்கணும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் 11-12 வசனங்களை வாசிச்சோம்னா அங்க நம்ம உபத்திரவத்திலும் சந்தோஷமா இருக்க வேண்டும் என்று தேவன் ஒரு கட்டளை கொடுத்திருக்கிறார். மத்தேயு 5வது அதிகாரம் பாருங்க, என் நிமித்தம் உங்களை துன்பப்படுத்தி பலவிதமான தீமையான மொழிகளை உங்கள் பேரில் பொய்யாய் சொல்வார்களானால் நீங்கள் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள். கர்த்தர் நிமித்தம் நம்ம துன்பப்படுகிற பொழுது, நம்ம மேல பொய்யான குற்றச்சாட்டுகள் வருகிற பொழுது நம்ம என்ன செய்ய வேண்டும் என்று வேதம் சொல்கிறது என்றால், பாருங்க, சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள், பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியாய் இருக்கும். சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள். இது தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு நல்ல ஆலோசனை. அல்லேலூயா. இல்லையா? நம்ம பொதுவா நம்ம செய்யாத ஒரு குற்றத்தை நம்ம மேல சுமத்தும் பொழுது நாம உடனே என்ன செய்யறோம்னா நாமளும் சண்டை போட ஆரம்பிச்சிடறோம். ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, அப்படிப்பட்ட பொய்யான குற்றச்சாட்டுகள் உங்கள் மீது என் நிமித்தமாக, நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகள் நம்ம ஆண்டவரை பின்பற்றுகிறத நிமித்தம் நம்ம மேல குற்றச்சாட்டுகள் சுமத்தப்படலாம். இன்னைக்கு உலகம் எங்கும் நீங்க பாத்தீங்கன்னா கிறிஸ்தவர்கள் மீது பல பொய்யான குற்றச்சாட்டுகள் எல்லாம் சுமத்தப்பட்டு தண்டிக்கப்படுகிறார்கள். இயேசு கிறிஸ்துவ மேலையும் அவங்க சுமத்தின குற்றச்சாட்டுகள்லாம் நீங்க பாருங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பொய்யா குற்றம் சுமத்துவதற்காக 2 பேரை கொண்டு அவங்க தேவாலயத்தை நான் இடித்து 3 நாள்ல இடித்து போடுங்கள், 3 நாள்ல கட்டுவேன்னு சொன்னாரு அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை வச்சாங்க. அவர் சொன்னதனுடைய அர்த்தம் அவங்களுக்கு புரியல. அப்படியெல்லாம் இயேசுவின் மீது பயங்கரமான பொய் குற்றச்சாட்டுகளை எல்லாம் வைத்து அவரை சிலுவையில் என்ன பண்ணாங்க, அறைந்தார்கள். இன்னைக்கு கர்த்தருடைய பிள்ளைகள் கடைசி நாட்களை நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். ஆனா நம்ம அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம் என்னன்னா, அவர் நிமித்தமாக நாம் துன்பப்படுத்தப்படுகிற பொழுது நம் மீது இல்லாத செய்யாத ஒரு காரியங்களை சொல்லி நம்மை ஜனங்கள் காயப்படுத்த அவர்கள் முயற்சி செய்கிற பொழுது நாம் சந்தோஷப்பட்டு களி கூற வேண்டும் என்று வசனம் சொல்லுகிறது. பொதுவா என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த பழுத்த மரம் தான் என்ன பண்ணுமா, கல்லடிப்படும். நமக்குள்ள ஆண்டவர் இருக்கிறார் அப்படிங்கிறத சத்துரு தெரிஞ்சுக்கிட்டானாவே நம்ம ஆண்டவருக்கு பிரியமா வாழ நம்மளை ஒப்பு கொடுத்துருக்குறோங்கிறத அவன் அறிஞ்சு கொண்ட உடனே அவன் என்ன செய்வான்னா, நமக்கு விரோதமாக மனிதர்களை எழுப்பி விடுவான். தீமையான மொழிகளை நமக்கு விரோதமாக பேச வைப்பான். நம்ம அந்த சாட்சியை கெடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் எல்லா விதங்களிலும் என்ன பண்ணுவான், முயற்சி செய்வான். ஒரு விதத்திலேயாவது நம்ம வாயிலிருந்து தூஷணமான பழைய சுபாவத்துக்குரிய வார்த்தைகள் வெளிப்பட்டு விடாதா அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவான், பார்ப்பான். அதை வெளிப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி அவன் என்ன செய்வான், எல்லா விதங்களிலும் நமக்கு விரோதமாக அவன் முயற்சி செய்வான். நான் இயேசு நிமித்தம் பாடுபடுகிற பொழுது எனக்கு பரலோகத்தில் பலன் இருக்கும். இந்த உலகத்துல 24 ஹவர்ஸும் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு பேங்க்ல பணம் போட்டாலும் எனக்கு மரண டேட் என்னைக்கும் அன்னைக்கு எதையும் நான் எடுத்துட்டு என்ன பண்ண முடியாது, போகவே முடியாது. பரலோகத்துல எந்த பேங்க் புக்கையும் கொண்டு போக முடியாது, எந்த பணத்தையும் என்ன பண்ண முடியாது, கொண்டு போக முடியாது. ஆனால் நிறைய பேர் எவ்வளவு கஷ்டப்பட்டு வேலை செய்யறாங்க இல்லையா? ஒரு முதலாளி ரொம்ப திட்டுறாங்க. சிலரெல்லாம் வேலை செய்யறவங்கள ரொம்ப திட்டி வேலை வாங்குறாங்க. ஆனாலும் சகிச்சுக்கிட்டு பொறுமையா என்ன பண்றாங்க, வேலை செய்து, ஐயோ நம்மள பிள்ளைங்களை பாதுகாக்கணும், நம்ம குடும்பத்தை நடத்தணும், இந்த வேலை போயிடுச்சுன்னா என்ன பண்றது இல்லையா, இவ்வளவு வேதனைப்பட்டு குடும்பத்தை காப்பாத்துறாங்க. ஆனா பாருங்க, அதுக்குரிய பலன் எல்லாம் பரலோகத்துல சேர்க்கப்படுமா அப்படின்னா கிடையாது. அவங்க பொறுப்பை செய்யறாங்க, ஓகே. ஆனால் ஆண்டவரை அறிந்து கொள்ளாமல் அவங்க தங்களுடைய பொறுப்பை செய்தாலும் அதற்குரிய பலன் கிடைக்காது. ஒருவன் இயேசுவை அறிந்த பிறகு தன் பொறுப்பை நிச்சயமா செய்யணும். இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிறகு தன் பொறுப்பை நிச்சயமா என்ன பண்ணணும், செய்யணும். இயேசுவை ஏற்றுக்கொண்டுட்ட அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வேலை வெற்றிக்கு போகாம எந்த ஒரு வேலையும் பார்க்காம நம்ம கடமையை செய்யாம அப்படி நம்மளால ஜாலியா இருந்தோம்னா அது ஒரு விதமான அசுத்த ஆவிக்கு இடம் கொடுக்கிற காரியம்தான். அப்போ என்ன சொல்ல வரேன் அப்படின்னு சொன்னா, நாம் இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகள் என்பதை சத்துரு அறிந்தது நிமித்தமும் நம் மீது இருக்கிற
அந்த தேவனுடைய அந்த அபிஷேகத்தின் நிமித்தமும் அவனுக்கு பொறாமை நம்ம மேல. என்னது பொறாமை? நம்ம நினைக்கிறோம் நம்ம பார்த்து பொறாமப்படுறது மனிதர்கள்ல. மனிதர்களுக்கு முன்னாடி நம்மளை பார்த்து பொறாமப்படுற ஒருத்தர் வரைக்கும் என்னைக்கு நம்ம ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்து அவருடைய பிள்ளையா மாறணும், அவருடைய ரத்தத்தினால் நம் பாவங்கள் கழுவப்பட்டதோ அன்னைக்கே நம்ம மேல அவனுக்கு பொறாமை, வைத்தெரிச்சல், பகை, காய்மைகாரம், இன்னும் என்னென்ன இருக்குதோ எக்ஸ்ட்ரா எல்லா வேர்டும் போட்டுக்கலாம், அவனுக்கு ரொம்ப அதிகம். அதனுடைய விளைவுதான் என்னை கிறிஸ்துவின் அன்பிலிருந்து பிரிக்க வேண்டும் என்று சொல்லி அவன் என்ன செய்யறான்னா, என் மீது அவன் பல குற்றச்சாட்டுகளை, தவறான காரியங்களை என் மீது என்ன பண்றான் சொல்லுகிறான். பலவிதமான தீமையான மொழிகளை உங்கள் பேரில் பொய்யாய் சொல்வார்கள், ஆனால் பாக்கியவான்கள். உண்மையா சொன்னா பாக்கியவான் கிடையாது. ஹல்லேலூயா. சிலர் பாத்தீங்கன்னா செஞ்சதை தான் உலக மக்கள் சொல்லுவாங்க. உலக மக்கள்னு நம்ம உடனே அவங்க எல்லாமே சொல்றதெல்லாம் பொய்யெல்லாம் எடுத்துக்க முடியாது இல்லைங்களா? சில விசுவாசிகள், சில ஊழியக்காரர்கள் அவங்க செய்யற காரியங்கள் உலக மக்களையே ஆச்சரியப்படுத்தும். அந்த மாதிரியான வேலைகள்லாம் பார்ப்பாங்க ஊழியக்காரங்க, விசுவாசிகள்லாம். ஏன்னா இது அவங்க கேட்கிற கேள்வி என்ன தெரியுங்களா? சர்ச்சுன்னு போறாங்க, பைபிள் எடுத்துட்டு போறாங்க, கிறிஸ்துவனுடைய பிள்ளைகள்ன்றாங்க, வெள்ளை ட்ரெஸ் போட்டுட்டு போறாங்க, நகையெல்லாம் கழட்டி போட்டுட்டாங்க இல்லையா, என்னென்னவோ எல்லாமே பண்றாங்க. ஆனா இவங்க இன்னும் அந்த ஏமாத்து வேலை மாறலையே, இன்னும் தெருவுல அந்த குழா சண்டை போடுறது என்ன பண்ணல மாறலையே, இன்னமும் மற்றவங்களை குறித்து இழிவா பேசி இல்லாத பொல்லாததெல்லாம் சொல்லி மற்ற குடும்பங்களை பிரிக்கிற அந்த சுபாவம் மாறலையே இல்லையா, பணாசம் மாறலையே, பொருளாசம் மாறலையே. இதையெல்லாம் யார் பாக்குறா? உலக மக்கள் பாக்குறாங்க. உலக மக்கள் என்ன பண்றாங்க? பாக்குறாங்க. அப்போ அதனாலதான் வசனம் சொல்லுது, உங்கள் ஒளி அவர்கள் முன் பிரகாசிக்க கடவுது. அல்லேலூயா. ஆமா, நம்ம விளக்க கொளுத்தி யாரும் மரக்கால மூடி வைக்க மாட்டாங்க, விளக்க தண்டின் மேல வைப்பாங்க. நீ ரட்சிக்கப்பட்டுட்டா, நாம் ரட்சிக்கப்பட்டுட்டோம்னா நாம் யாருன்னா விளக்கு தண்டின் மேல் இருக்கிற விளக்கு. அல்லேலூயா. எல்லா கண்ணும் இருட்டுக்கு நடுவுல எங்க ஒளிச்சிருக்கோ அதுதான் பாக்குது. இப்போ நம்மளையும் அது இப்படிதான் என்ன பண்றாங்க, எல்லாரும் பாக்குறாங்க. நம்ம ஆண்டவட்ட ஒவ்வொரு நாளும் ஆண்டவட்ட எழுந்து பலனை கேட்கணும். ஏசப்பா, இன்னைக்கு நான் உங்களை வெளிப்படுத்துகிற கிருபை எனக்கு கொடுங்க, உங்க அன்பை வெளிப்படுத்துகிற ஞானத்தை எனக்கு கொடுங்க, உங்க பரிசுத்தத்துல நடக்க எனக்கு உதவி செய்யுங்க. அல்லேலூயா. இதெல்லாம் நம்ம பலத்தினால பராக்கிரமத்தினால நடப்பது கிடையாது, நமக்கு துணையாக கொடுத்திருக்கிற பரிசுத்த ஆவியானவரால ஆகிற காரியங்கள். அல்லேலூயா. என் மாம்சத்தை என்னால கட்டுப்படுத்த முடியாது, அது என்னை விட ரொம்ப பவர்ஃபுல்லான ஒண்ணு. அதனால ஆண்டவர் சொன்னாரு, நீங்க சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஆவி உற்சாகம் உள்ளது, ஆனா மாம்சம் பலவீனம் உள்ளது. அல்லேலூயா. அப்போ நம்ம மாம்சம் பலவீனம் உள்ளதுன்னா நம்மளை குறிச்சு இல்லாத ஒரு காரியத்தை சொல்லும் போது நமக்கு என்ன வருது? ஆஹாஹான்னு எடுத்த உடனே சந்தோஷப்பட்டுறோமா? இதெல்லாம் தேவனோடு நடக்க நடக்கதான் வர்ற அனுபவம். அல்லேலூயா. எப்படி என்னை பத்தி சொல்லலாம், நான் போயிட்டு ஒரு வார்த்தை கேட்டுட்டு சண்டை போட்டுட்டு வரேன்னு சொல்றவங்களும் இருக்கிறாங்க. ஆவிக்குரிய வாழ்க்கையில மெச்சூரா இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க? இல்ல, அதாவது சில காரியங்களை நம்ம பேசணும். நான் இல்ல சொல்லல. உன் சகோதரன் உனக்கு விரோதமா குற்றம் செய்யும் பொழுது மத்தேயு 18 நீ அவன் தனித்திருக்கும் போது போய் பேசுன்னு வசனம் இருக்குது. அப்ப சில காரியங்களை நம்ம பேசணும், ஆனா அதை ஞானமா நம்ம செயல்படணும். எங்க பேசணும்? உன் சகோதரன்னா ரட்சிக்கப்பட்ட ஒருத்தவன், ரட்சிக்கப்பட்டவன். சகோதரன்னா ரட்சிக்கப்பட்டவன் சொல்ற, ரட்சிக்கப்பட்டவன் இருக்காங்க, சர்ச்சைக்கு போறாங்க. அவங்க இடத்துல நீ என்ன பண்ணலாம்? ஒரு ஊழியக்காரர்கள் எல்லாம் உட்காந்து பேசலாம். என்னையா இந்த மாதிரி தேவையில்லாம ஊழியங்கள்லாம் கெடுத்துட்டு இருக்கீங்கன்னு பேசலாம். ஆண்டோடைய அனுமதியோடு என்ன பண்ணலாம்? பேசலாம். ஆனால் எல்லாத்துக்கும் ஆண்டோடைய அனுமதி தேவை. மெயினா 90% ஆண்டவர் என்ன சொல்லுவாரு அப்படின்னு சொன்னா, நீங்கள் அந்த காரியத்துல பொறுமையா இருந்து நீங்க தேவனுடைய சித்தத்தை நீங்களும் நான் நிறைவேற்றணுங்கிறது ஆண்டோடைய விருப்பம். ஆமென். அல்லேலூயா. சந்தோஷப்பட்டு என்ன பண்ணுங்க? களி கூறுங்கள், பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியா இருக்கும். உங்களுக்கு முன்னிருந்த தீர்க்கதரிசிகளை என்ன பண்ணாங்க? அப்படியே துன்பப்படுத்தினார்களே. அல்லேலூயா. ஆமா, நம்ம புதுசா நம்மள துன்பப்படுத்துறாங்க நம்ம நினைச்சுக்க வேண்டாம். ரொம்ப கடினமான காரியங்களை இயேசு கடைபிடிக்க அவர் சொல்லவில்லை. இது உங்களாலும் என்னாலும் கடைபிடிக்க முடியும். நம்ம ஆண்டவரத்துல ஜெபிக்கணும். இதே அதிகாரத்துல 40வது வசனத்தை நீங்க வாசினா, உன்னோடு வழக்காடி உன் வஸ்திரத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று இருக்கிறவனுக்கு உன் அங்கியையும் விட்டுவிடு. அல்லேலூயா. உன்னோடு வழக்காடி உன் வஸ்திரத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று இருக்கிறவனுக்கு உன் அங்கியை என்ன பண்ணு? விட்டுவிடு.
பழைய அந்த நாட்கள்ல நீங்க பாத்தீங்கன்னா வழக்கு, அதாவது கோர்ட்ல வழக்கு ஏதாவது, அப்ப வந்து இப்ப நம்ம ஃபைன் கட்ட சொல்றாங்க பணம், அப்ப என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னா வஸ்திரத்தை என்ன பண்ணணும், கொடுக்கணும். அதாவது உன் வஸ்திரத்தையும் கொடுத்து விடு. ஆங்கிலத்துல வந்து டியூனிக் அப்படின்னு ஒண்ணு இருக்கு, அடுத்தது கோட் இல்லைன்னா கிளாத். டியூனிக் அப்படின்னு சொன்னா உள்ள போடுறதான ஒரு ட்ரெஸ். இப்படி நான் ஒரு ஷர்ட் போட்டிருக்கேன், இது வந்து உடலுக்கு உள்ள போடுறதான ஒரு ட்ரெஸ். அதுக்கு மேல அங்கி மாதிரி என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ட்ரெஸ் யூதர்கள் போடுவாங்க. அது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா, அது அவங்க வந்து பெட்ஷீட்டாவே யூஸ் பண்ணிக்குவாங்க. இரவுல தூங்குறதுக்கு அதை பெட்ஷீட்டாவே யூஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி கனமான ஒண்ணு. இப்ப ஆண்டவர் எதை கொடுத்துட சொல்றாரு அப்படின்னு சொன்னா, ஒருத்தவன் உங்ககிட்ட வஸ்திரத்தை கேட்டா அவன் அங்கேயும் கொடுத்துருன்னா அந்த மேல இருக்கிறதானா அந்த அங்கேயே என்ன பண்ணு கொடுத்துரு. அது பாய் மாதிரி பெட்ஷீட் மாதிரி அவங்க யூஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஒண்ணு என்ன பண்ணு, அதையே நீ என்ன பண்ணு கொடுத்துருங்கிறார். ஆனா பழைய ஏற்பாட்டின் பிரகாரம் நீங்க வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, நீ வந்து ஒருத்தவங்க கிட்ட வழக்காடு அவங்ககிட்ட அந்த வஸ்திரத்தை நீ வாங்கிட்டேன்னா சாயங்காலத்துக்குள்ள நீ அதை கொடுத்துடணும். அவன் என்ன நோக்க முறையிட்டானா நான் உன்னை என்ன பண்ணுவேன், அதை நிமித்தம் நியாய விசாரிப்பேன். கர்த்தர் யாத்திராகமும் 22, 26 சொல்லியிருக்கிறார். ஒரு வழக்கு போட்டு ஒருத்தவங்கிட்ட என்ன பண்றான், ஃபைனா என்ன பண்றான், அவன் அந்த வஸ்திரத்தை வாங்குறேன். நான் சொன்ன வஸ்திரம் மேல் வஸ்திரம். அந்த மேல் வஸ்திரம் எதுக்கு பயன்படும் சொன்னேன், அந்த வஸ்திரத்துலதான் நைட் என்ன பண்ணுவான், பெட்ஷீட்டா உபயோகப்படுத்தி படுப்பாங்க. இன்னைக்கு மாதிரி நிறைய ட்ரெஸ் எல்லாம் நீங்க கிடையாது, கையால தான் தைப்பாங்க, ரொம்ப கஷ்டம் இன்னைக்கு எல்லாமே. அப்போ அதை நீ வாங்கிட்டேன்னா சாயங்காலத்துக்குள்ள என்ன பண்ண கொடுத்துடணும். அவன் நைட்டு குளிர்ல என்னை நோக்கி முறையிட்டான்னா நான் அதுக்கு என்ன பண்ணுவேன், உன்னை நியாயம் தீர்ப்பேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிறேன். இப்ப ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, ஒருத்தவன் வந்து உன்னுடைய வஸ்திரத்தை கேட்டா நீ அவனுக்கு உன் அங்கேயும் கொடுத்து விடு. அங்கி மேல போடுறது, அங்கிங்கிறத புரிய ஃபாதர் போடுறது அங்கேயும் அங்கேயும் தான் சொல்லுவாங்க. மேல எல்லா கலர்ல போட்டுருப்பாரு, அதெல்லாம் அங்கிதான். அப்ப அந்த மாதிரி போட்டிருப்பாங்க, அந்த காலத்துல போட்டிருக்காங்க, அதே கொடுத்துருக்கிறாரு. இப்ப ஆண்டவர் என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னு சொன்னா, அருமையானவர்களே, உன்னுடைய உரிமையை விட தயவு ரொம்ப ரொம்ப முக்கியம். அல்லேலூயா. அதாவது நீங்க ஒரு அமைதியும் ஒரு தாழ்மையும் உனக்கு தேவை. இதைதான் ஆண்டவர் என்ன பண்றாரு, சொல்லி கொடுக்குறாரு. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ரொம்ப பொறுமையா இரு, willing to sacrifice, உன்னை அதாவது வந்து தியாகமாக ஒப்பு கொடுப்பதற்கு நீ என்ன பண்ண ஆயத்தமாயிரு. இயேசு அப்படிதான் இருந்தாரு, அதுபோல நீங்களும் நானும் இருக்கணும். அதாவது நம்ம வழக்காடவே, அதாவது வந்து எல்லாத்தையுமே அப்படி விட்டுட்டு வந்தோம், நஷ்டப்பட்டோம் அப்படி சொல்லல. இங்க ஸ்பிரிச்சுவல் ஆவிக்குரிய அர்த்தம் என்னவென்று சொன்னால், பொருளை விட ஆவிக்குரிய அந்த சாட்சிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அல்லேலூயா. நமக்கு அநீதி இழைக்கப்பட்டாலும் அந்த இடத்திலும் நாம் பொறுமையாக காரியத்தை நடத்த வேண்டும். ஆமென். அல்லேலூயா. இது தேவனுடைய விருப்பமா இருக்கிறது. அப்போ இதை நம்ம கடைபிடிப்போம். இந்த கட்டளைகள் எல்லாம் மிக மிக முக்கியம். இதையெல்லாம் நம்ம கை கொள்ளுகிற பொழுது நாம் தேவனுடைய பிள்ளைகள் அன்பது நம்ம மற்றவங்க அறிந்து கொள்வாங்க. நம்ம இடத்துல இந்த தேவ அன்பு நிச்சயமாக பூரணப்பட்டிருக்கும். நம்ம ஜெபிக்கலாம் ஆண்டோடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் உம்முடைய கற்பனைகளை கை கொள்ளுகிற பொழுது தேவ அன்பு எங்களிடத்தில் மெய்யாய் பூரணப்பட்டிருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. மோசே நீங்க கட்டளையிட்ட யாவையும் அவர் கை கொள்ளுகிற ஒரு தேவ மனுஷனாக இருந்தார். நீங்க சொன்னபடி அவர் செய்து முடித்தார். ஆண்டவரே, அதே போல நாங்களும் செய்ய எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே வஸ்திரத்தை கேட்கிறவர்களுக்கு அங்கேயும் கொடுக்க வேண்டும் என்று நீங்க சொன்னீங்க. காரணம் ஆண்டவரே, நாங்கள் சாட்சியை காத்துக்கொள்ள வேண்டும் என்பதில் ஆண்டவரே கவனம் செலுத்த வேண்டும் என்று நீங்க விரும்புறீங்க. நாங்கள் சண்டை பண்ணி ஆண்டவரே, நாங்கள் பொறாமை கொண்டு எரிச்சல் அடைந்து உலகத்தாரை போல நடக்கிறத நீங்க விரும்பல. இப்படி அன்பினால எங்களை நிரப்புங்க. எங்களை ஆண்டவரே, உங்க நிமித்தம் நாங்கள் ஆண்டவரே ஜனங்களால தூஷிக்கப்பட்டு வெறுக்கப்பட்டு தள்ளப்படுகிற பொழுது, இல்லாத காரியங்கள் எங்களை குறித்து சொல்லப்படுகிற பொழுது, நாங்களும் ஆண்டவரே அப்பா வெறுப்போடு கசப்போடு பொறாமையோடு செயல்படாதபடிக்கு ஆண்டவரே நாங்கள் உங்களுடைய அன்பினால நிறைந்து அவர்களை மன்னிக்க மகிழ்ச்சியாய் சந்தோஷமாய்